ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் என்னங்கிறத நோட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். சரியா? ஸோ பெர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க? 16%. ஸோ செகண்ட் நோட் பண்ண வேண்டியது ஆண்டுக்கு ஒரு முறையா இல்லை அரையாண்டுக்கு ஒரு முறையா குவார்டர்லி காலாண்டுக்கு ஒரு முறையான்னு பாருங்க. இங்கே சம்மில் வந்து குவார்டர்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ காலாண்டுக்கு ஒரு முறை. அப்போ காலாண்டுக்கு ஒரு முறைனா கொடுத்துருக்க பெர்சன்டேஜை 4ஆல் வகுக்கணும். சரியா? அப்போ 16/4 போட்டிங்கன்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் வரும்? 4%. 4% பின்னத்தில் மாற்றினீங்கன்னா 1/25ன்னு வரும். சரியா? அதாவது 4/100 அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 1/25 வரும். அப்போ 25ஓட 1 கூட்டுங்க. 25ஓட 1 கூட்டினா என்ன வரும்? மேலே 26ன்னு வந்துடும், கீழே என்ன வரும்? 25ன்னு வந்துடும். சரியா? நெக்ஸ்ட் வந்து இயர் என்னன்னு பார்க்கணும். சரியா? இயர் எத்தனை இயரை கொடுத்துருக்கான்னு பாருங்க. இதை பாடிருங்க. இயர் என்னன்னு பாருங்க. 3 மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறாங்க. மொத்தமா எத்தனை மாதம் கொடுத்துருக்காங்க? 6 மாதம் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ 3 மாசத்துக்கு ஒரு முறை கணக்கு. அப்போ 6 மாதத்துல எத்தனை 3 மாதம் இருக்கும்? ஒரு 3 2. அப்ப என்னங்கிறது எத்தனை வரும்? ஸோ 2. ஓகேவா? நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2. அப்போ கிடைக்கிற இயரை என்ன செய்யணும்? ஸ்கொயர் பண்ணணும். சரியா? இங்க 26 ஸ்கொயர், இங்க நான் கீழே வரும் 25 ஸ்கொயர். அப்போ 26 ஸ்கொயர் போட்டீங்க அப்படின்னா மேல 7 to 6ன்னு வரும், கீழே 6 to 5ன்னு வரும். ஓகேவா? ஸோ 26 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து 676ன்னு வரும். சரிங்களா? ஸோ மேலே 676ன்னு வரும், கீழே 25 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 6 to 5ன்னு வரும். ஸோ ரெண்டுக்குமே நீங்கள் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? சரிங்களா? வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51ன்னு வரும். சரியா? 676ல மைனஸ் போயிடுச்சு அப்படின்னா 51 வரும். மேலே உள்ளது எப்பயுமே நமக்கு என்ன குறிக்கும்னா அமௌண்ட்டை குறிக்கும். சரிங்களா? கீழே உள்ளது எப்பயுமே என்னது? பிரின்சிபல். ஸோ அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் தான் நமக்கு என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரியா? அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ உங்களுக்கு வந்து காலாண்டுன்னு கொடுத்தாலும் சரி, அரையாண்டுன்னு கொடுத்தாலும் சரி, முன்னாண்டுன்னு கொடுத்தாலும் சரி, நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் இதுதான். மேல இருக்கிற அமௌண்ட் என்னங்கிறத பார்க்கணும், கீழே இருக்கிற பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். சரியா? நெக்ஸ்ட் நீங்க சம்மில் வேற என்ன டேட்டா கொடுத்துருக்கான்னு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 5625 அசல்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ 5625 அப்படிங்கிறது அசல். சரிங்களா? என்ன கொடுத்துருக்கணும் அதை நமக்கு கிடைச்ச அதெல்லாம் வகுக்கணும். கொடுத்துருக்கிறது வந்து அசலு அப்படிங்கிறது 5625. நமக்கு கிடைச்ச அசலுங்கிறது என்னது? 625. சரிங்களா? என்ன டேட்டா கொடுத்துருக்கணும் அதை நமக்கு கிடைச்சதால வகுக்கணும். சப்போஸ் இப்போ அமௌண்ட் கொடுத்துருந்தானா கீழே இங்கே என்ன வந்துடும்? 676ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு அசல்னு கொடுத்துருந்தனால நமக்கு கிடைச்ச அசலால வகுக்கும். சரியா? நெக்ஸ்ட் என்ன கேட்கறான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் என்ன கேட்கறான்? கூட்டு வட்டின்னு கேட்கறான். சரியா? என்ன கேட்கறானோ அதை நம்ம பெருக்கணும். கூட்டு வட்டி, கூட்டு வட்டின்னு கேட்கறான். நமக்கு கூட்டு வட்டிங்கிறது என்ன கிடைச்சிருக்கு? 51ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ 51ஆல நான் என்ன செய்யறேன்? பெருக்கிறேன். ஓகேவா? இந்த 6 to 5 ஒரு 6 to 5 இன்ட்டு 9 டைம்ஸ் போட்டேன்னா 5625ன்னு வரும். அப்போ 9 இன்ட்டு 51. ஓகேவா? ஸோ 9 ஐயம்போதா 45. ஸோ 459 தான் ஆன்சர். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பி ஆப்ஷன் என்ன? பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ எந்த ஃபார்முலாவுமே நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த சம பாருங்க. 2008க்கு அசலுக்கு 5% வட்டி வீதத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை என்னன்னு கேட்கலாம். ஸோ நம்ம எப்பயுமே என்னதான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பெர்சன்டேஜ் தான், 5%. நெக்ஸ்ட் ஆண்டுக்கு ஒரு முறையா, காலாண்டுக்கு ஒரு முறையா, அரையாண்டுக்கு ஒரு முறையான்னு பார்க்கணும். ஸோ இங்க ஆண்டுக்கு ஒரு முறையே கொடுத்துட்டான். அப்போ 5% பின்னத்துல மாத்தணும் அப்படின்னா 1/20ன்னு வரும். ஸோ 20ஓட 1 கூட்டினா 21/20ன்னு சொல்லி வரும். சரியா? இது பின்னத்துல மாத்திட்டு அடுத்து நம்ம நோட் பண்ண வேண்டியது இயர். ஸோ 2 ஆண்டுகளில் கிடைக்குமா? அப்ப இங்க என்ன வரும்? மேல 20 ஸ்கொயரு, கீழே 20 ஸ்கொயர்னு வரும். 21 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 441 வரும். 20 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 400ன்னு சொல்லி வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டுங்க? ஸோ இதுக்கான வித்தியாசம் என்ன ஆகுது? 41. ஸோ இது நமக்கானது அமௌண்ட், இது நமக்கு என்னது? பிரின்சிபல், இது என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன கேட்கறான்? மொத்த தொகை என்னன்னு தான் கேட்கறான். சரியா? ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்கான்ற பாருங்க. 2800 அசலாம். ஸோ 2800ங்கிறது அசலுன்னு கொடுத்துருக்கான். அப்போ நமக்கு கிடைச்ச அசலால வகுக்கும். ஸோ 400.
இன்ட்டு எதை கேட்குறான், மொத்த தொகைன்னு கேட்குறான். மொத்த தொகைன்னா என்ன, அமௌண்ட். அப்போ மொத்த தொகைக்கான அமௌண்ட் என்னது, 441. சரியா? அப்ப இந்த 2 ஜீரோவை இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணா 1 4 7 4 28. 7 இன்ட்டு 4 பெருக்குங்க, 1 7 7, 7 4 28, மிச்சம் 2, 7 4 28 + 2 30. அப்போ 3087. டி தான் ஆன்சர்.